இன்று தலைவர் மேனாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் 81வது பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று புதுடெல்லியிலிருந்து கேப்டன் தார்வே அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை உரையாற்ற வந்திருக்கிறார். புதுடெல்லியிலிருந்து எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவரை இங்கு அனுப்பியிருக்கிறது. திரு வசந்தகுமார் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய 5வது நினைவு நாள். இன்று அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். தோழர் நல்லக்கண் அவர்கள் நலம் பெற காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சத்தியமூர்த்தி பவன் ராஜீவ்காந்தி அரங்கத்தில் முதலில் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு நல்ல கண்ணு தோழர் தேவை. தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய பிரார்த்தனை அவரை மீண்டும் கொண்டு வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கின்ற அளப்பரிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 100 ஆண்டுகளாக உழைத்து வருகின்ற மாமனிதர். இந்த மாமனிதர் வென்று வருவார். மீண்டும் அவரை பார்ப்பதற்கு வாய்ஸ்லெஸ் பீப்புள், ஃபேஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுகின்ற குரலற்றவர்களின் குரலாக அவர் ஒலிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவருக்காக நாங்கள் இங்கே ராஜீவ்காந்தி அரங்கத்தில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். பத்திரிகையாளர்களையும் இதுக்கு அழைக்கிறோம். வாருங்கள். தேங்க்யூ. சமூக மாற்றத்திற்கான இயக்கம் சமூக மாற்றத்திற்காக இருந்தால் யாருமே பேச மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமூக மாற்றத்துக்கான கட்சிகள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சமூக மாற்றத்திற்கான கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக மாற்றத்திற்கான கட்சிகள். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே காங்கிரஸ் பேரியக்கம் 140 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஆர்எஸ்எஸ் போய் எப்படி சமூக மாற்றத்திற்கான கட்சின்னு சொல்ல முடியும்? ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் அந்த குற்றப்பத்திரிகையை படித்து பாருங்கள். இராணுவத்தில் இருக்கிற ஆர்மியில் பணியாற்றுகின்ற கேப்டனையே மூளை சலவை செய்து ஒரு வெடிகுண்டு குற்றத்தில் ஈடுபட வைத்தவர்கள். பிரத்யா தாகூர் என்பவர். அந்த குற்றப்பத்திரிகை அரசு என்ன செய்தது என்பதை சொல்லுகிறோம். இவ்வளவு பேர் தான் இறந்தார்களா? ஏன் இன்னும் மற்றும் சிலர் தப்பித்து விட்டார்களா என்று ஒரு உரையாடல் வருகிறது என்றால் இது சமூக மாற்றத்துக்கான இயக்கமா? மகாத்மா காந்தியடிகளை அவர் என்ன செய்தார்? அவர் இறக்கும்போது உலக தலைவர்கள்லாம் என்ன புகழாரம் செய்தார்கள்? இப்படி ஒரு மனிதன் நரம்பும் எலும்புமாய் வாழ்ந்தார் என்பதை யாராவது நம்ப முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தலைவரை ஆர்எஸ்எஸ் சுட்டு கொண்டது. இது சமூக மாற்றத்துக்கான இயக்கமா? என்ன சமூக மாற்றத்துக்கான இயக்கம்? விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசுவது. புஷ்ப ரக விமானத்தில் தான் முதல் விட்டாங்க. ரைட்ஸ் பிரதர் விமானத்தை கண்டுபிடிக்கலன்றது இது சமூக மாற்றத்துக்கானதா? கோமியம் குடிக்கன்னு சொல்றது சமூக மாற்றத்துக்கானதா? அனுமான் தான் ராக்கெட் விட்டாரு, விண்வெளிக்கு போனார், இது சமூக மாற்றத்துக்கானதா? இந்த தலைமுறைக்கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்? இதுதான் சமூக மாற்றம். ராக்கெட்லாம் இல்லை, விஞ்ஞானம்லாம் இல்லை. ஆர்எஸ்எஸ் நாங்கள் சொல்கிறோம் அனுமான் தான் முதல் ராக்கெட் விட்டார், மேலே போனார். புஷ்பரக விமானம் தான் நம்ம மூதாதையர்கள்லாம் மேலே போனாங்க. விமானம்லாம் ரைட் பிரதர்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் சமூக மாற்றத்துக்கானதா? எது சமூக மாற்றத்துக்கானது? அதனால் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இயக்கம் அந்த உலகத்தில் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரியா. வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அந்த வாக்கு அந்த கட்சிக்கு போனால் தானே ஜெயிக்க முடியும். எல்லா வாக்கையும் நாங்கள் திருடிடுவோம்ட்டாலும் யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் தைரியமாக அமித்ஷா சொல்கிறார் 50 ஆண்டுகள் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போன்றார். எந்த தைரியத்தில் சொல்கிறாரு? மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த வாக்கு மக்களை சென்றடையாது. நாங்கள் அதை மடைமாற்றம் செய்வோம். நாங்கள் வாக்களிப்போம். என்னுடைய வாக்கை நான் அளிக்க முடியாது, அவங்க வாக்களிப்பாங்க. அந்த தைரியத்தில் சொல்கிறாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு. மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. பீகாரில் மக்கள் திரள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு.
நேற்றுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் ராகுல் காந்தியோட தேஜஸ்வியோட அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் பயணத்தில் கலந்துருக்காரு. அதனால் மாற்றங்கள் மாற்ற முடியாதது, மாற்றங்கள் வரும். நாங்கள் அதை கண்டித்து தான் வர 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்கு திருட்டை பற்றி விளக்க மாநாடு நடத்த இருக்கிறோம். அகில இந்திய தலைவரெல்லாம் வர இருக்காங்க. நீங்களும் கலந்துக்குங்க. அங்கே எப்படி திருடினாங்க, இந்த வாக்கு திருட்டு எப்படி நடந்தது, உலகத்தில் RSS பிஜேயை தவிர இந்த திருட்டு தானத்தை யாருன்னா பண்ண முடியுமான்றதை பற்றிலாம் விலைக்கு பேசுவாங்க. எல்லோரும் ஆடிட்டோரத்துக்கு வாங்க. ஐயா நல்ல கண்ணுக்காக எதுக்கு அவங்க தான் தெளிவாக இருக்காங்களே. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும், உங்கள் வாக்கை நீங்கள் யாருக்கு போடணுமோ அந்த வாக்கை போட முடியாதுல்ல, அந்த வாக்கை திருடிடுவாங்கல்ல. அதனால் திருட்டுத்தனமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. அது செலக்டிவ். அது எவ்வளோ புத்திசாலி தானோ, ரொம்ப புத்திசாலி தானே. எப்படின்னா எந்தெந்த மாநிலங்களில் செலக்டிவாக ஒரு 260-70 தொகுதி வெற்றி பெற முடியுமோ அந்த முயற்சி எடுக்க வேண்டியது. இப்போது தெலுங்கானாவில் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே புரட்சி வெடிக்கும். தமிழ்நாட்டில் ஒன்றையும் பண்ண முடியாது, மக்கள் புரட்சி வெடிச்சிடும். அதையும் ரொம்ப விஞ்ஞான ரீதியாக அந்த ஊழலை பண்ணிட்டு இருக்காங்க, வாக்கு திருட்டு ஊழல். இங்கே பாருங்க, எங்கள் கேப்டன் இந்த புத்தகத்தை கொடுத்தார். நிக்சன் கிட்ட வந்து அம்மா இந்திரா காந்தி எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, கால் மேலே கால் போட்டு. அவர் இருங்க, நிக்சன் கூனி குறுகி உட்காந்துருக்கார். நிக்சன் இஸ் ரெஸ்பெக்டிங் மேடம் இந்திரா காந்தி. ட்ரம்ப் அது மாதிரி இன்னைக்கு நம்ம மோடிஜிக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாரா? வெளியுறவு கொள்கை 100% தோல்வி அடைந்து விட்டு இன்டர்நெட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அதுக்காகத்தானே நம்முடைய சீனர்கள் நம்முடைய பகுதியை ஆக்கிரமணம் செய்கிறாங்க. அருணாச்சல் பிரதேசம், லடாக், அங்கெல்லாம் எதுக்கு நம்முடைய இராணுவ வீரர்களை வந்து கல்லாலி அடித்து கொலை பண்ணாங்க. இப்போ மீண்டும் வந்து ரெட் கார்பெட் வெல்கம் சொல்கிறாருல்ல. இப்போ வெளியுறவு தோல்வி முழுவதுமாக தோல்வி அடைந்து விட்டது. இப்போ அண்டை நாடுகள்லாம் வந்து நட்பு நாடுகளாக அந்த இந்திரா காந்தி பீரியடில் கூனி குறுகி அடங்கியிருந்தாங்க. பாகிஸ்தானை போயிட்டு 2ஆக பிளந்து அங்கே பங்களாதேஷ் உருவாக்குனாங்க அண்ணன் இந்திரா காந்தி. அண்டை நாடுகள்லாம் பயந்து நடுங்கி இருந்தது இந்தியாவை பார்த்து, பெருமைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அண்டை நாடுகள்லாம் பகை நாடுகளாக மாறி போச்சு. சீனாவாகட்டும், நேபாள் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், இந்த பக்கம் பர்மா ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், எல்லா நாடுகளும் பாகிஸ்தான் முதற்கொண்டு பகை நாடுகளாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ்காந்தி இருக்கும்போது அடங்கி இருந்தாங்க, வாலாட்ட முடியாதுன்னு. இது வெளியுறவு கொள்கை முழுவதுமாக படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஆகையால் இந்த பிரச்சனை இருக்கு. தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி என்ற ஒரு தாக்கம், ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு தகவல் வந்து கடந்த சில நாட்களாக பரவிட்டு இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்திருக்கா? என்ன நிலவரம்? நேற்று தான் பீகாரில் பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி போல் 2 பேரும் கையை பிடிச்சி நிற்கிறாங்கல்ல. இதை யாருன்னா உடைக்க முடியுமா? வாய்ப்பு கம்மி. 2012 ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் சந்திக்கும் போது காங்கிரசுக்கு விஜய் அளிக்கிறேன்னா பேசியிருந்தாங்க. இந்த தேர்தலில் இந்த பேச்சுவார்த்தை தாக்கம் ஏதாவது எதிரொலிக்கு நடக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, தாக்கமும் இல்லை. நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாங்க.